ஒரு குட்டி கதை உண்டு. என்னென்னா வந்து ஒரு டீச்சர் ஒரு ஆள் கிளாஸ் ரூமில் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறான், அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எதையாவது ஒன்றை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 4 பிள்ளைகளை வந்து கிளாஸை விட்டு வெளியில் அனுப்புகிறா. அப்போ 4 பேரும் வெளியில் போய் வரைக்குள்ள ஒவ்வொருத்தரும் அவனோட வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தன் வர்றான். அவன் வந்து அவன் கையில் வந்து வடிவான ஒரு பூ இருந்தது. செகண்ட் 2ஆவதா ஒருத்தன் வந்தான். அவன் கையில் வடிவான வண்ணாத்தி பூச்சி ஒன்று இருந்தது. 3ஆவதா வந்தவன் கையில் வடிவான ஒரு குஞ்சு பறவை ஒன்று இருந்தது. சரியா? 4ஆவதா வந்தவன் கையில் மட்டும் ஒன்றுமே இல்லை. அப்போ டீச்சர் பார்த்துட்டு கேட்குறா, நீ ஏன் ஒன்றுமே கொண்டு இல்லை, உனக்கு ஒன்றும் கிடைக்க இல்லையா, இந்த கையில் ஏன் ஒன்றையும் காண இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த 4ஆவதா வந்தவன் சொல்கிறான், நானும் வந்து பூவை பார்த்தினான், அது அழகா இருந்தது, அதனால அது செடியிலேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நானும் வண்ணாத்தி பூச்சியையும் பார்த்தினான், அது சுதந்திரமா பறந்து சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். பிறகு குஞ்சு பறவையை நான் பார்த்தினான், அதுண்ட தாய் பறவை தேடும் பாவம்னு சொல்லி போட்டு அதையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி என்று சொல்றான். அன்பு என்றா அதுதான். நாங்கள் எதையுமே கொடுக்கணும் இல்லை, கொடுத்துத்தான் எங்களோட அன்பை காட்டணும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் கெடுக்காம இருந்தாலே அதுவே போதும். தேங்க்யூ.